வாங்குற சேலரி டாக்ஸ்க்கே போயிடுதுப்பா அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணுதுல. ஆனா நான் சொல்ற விஷயத்த கேட்டீங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க. இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட் இருக்குங்க. அது வந்து டாக்ஸ் ஃப்ரீ ஸ்டேட், டாக்ஸ் எக்ஸம்ப்டட்ல வரும் அது. இது என்ன ஸ்டேட்னு தானே கேக்குறீங்க? இந்த ஸ்டேட் பேர் வந்து சிக்கிம். May 16, 1975 தான் வந்து சிக்கிம் வந்து இந்தியாவோட 22nd ஸ்டேட்னு ஆச்சு. அது வரைக்கும் வந்து அதுக்கு தனி கிங்டம் தான், தனி ராஜ்யம் தான். அதை ஆண்டுட்டு இருந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சோய்கள் டைனஸ்டி. அது வரைக்கும் அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஏன் டாக்ஸ் சிஸ்டமே தனியா தான் இருந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னா சிக்கிம் இன்கம் டாக்ஸ் மேனுவல் 1948ன்னு அழைக்கப்பட்டது. சிக்கிம் இந்தியாவோட ஜாயின் பண்ணும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிடுச்சு. என்ன ஒத்துக்கிடுச்சுன்னா, அக்கார்டிங் டு சிக்கிம் இன்கம் டாக்ஸ் மேனுவல் 1948 பிரகாரம் என்ன ரூல்ஸ், என்ன டாக்ஸ் சிஸ்டம் இருந்ததோ அதே வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த அக்ரிமெண்ட்காக தான் சிக்கிம் ஸ்டேட்டே வந்து ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷன் ஸ்டேட்டா இருக்கு. சிக்கிம்ல வசிக்கிறவங்க இருக்காங்க, சிக்கிம் ரெசிடென்ட், அவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன், வெதர் இட் மே பி சேலரி, பிசினஸ் இன்கம், இல்ல இது வந்து டிவிடெண்ட்ல கிடைக்குது, இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்குது, இது எதுவா இருந்தாலுமே அவங்களுக்குலாம் வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் கண்டிப்பா இருக்கு. இந்தியாக்குள்ள இந்த மாதிரி ஸ்டேட் இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.